இன்னைக்கு சிம்பிள் அண்ட் யம்மியான பட்டர் கார்லிக் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி, கூடவே ஒரு முட்டையிலேருந்து எக் ஒயிட் தனியாக பிரித்து அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை ரெஸ்ட்டில் வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் சிக்கன் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ரெடி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பேனில் நல்லா தாராளமாக உங்களுக்கு தேவையான அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் சூடானதுக்கப்புறமா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ அதில் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லிஸ் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இது லேசாக வதங்கினதுக்கப்புறம் இப்போது நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சும்மா கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணோடனே திக்கான சாஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் கட் பண்ண கொரியண்டர் ஸ்டெம்மும் ஆட் பண்ணுவாங்க. என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, அதனால் நான் கொத்தமல்லியோட ஸ்டெம்மை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், எல்லாம் நல்லா சூப்பராக ரெடியாகி வரும்போது இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஷாலோ ஃப்ரை பண்ண சிக்கனை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிங்கன்னா சூப்பராக 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நல்லா கார்லிக் அண்ட் பட்டரோட அரோமாவில் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.